Hi guys, this is naveen gladystone here. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினர் சீரீஸில் இருக்க ஒரு டாபிக் தான். நம்ம வழக்கமாக வந்து பிகினர்ஸ் சீரீஸ்னு ஒரு எபிசோட்ஸ் போட்டுகிட்டே வரோம் ரெகுலராக. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னதுன்னு ஒரு 1 hour வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறவங்கன்னா பிகினர்ஸ் தான், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரவங்க தான் கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே A to Z ஸ்க்ராட்ச்லேருந்து பேஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ அந்த 1 hour வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக் எல்லாமே விஷயமும் நிறைய விஷயம் கவர் பண்ணியிருப்பேன் அதில். ஓகேவா? அண்ட் இந்த சீரீஸில் இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஓகேவா? ட்ரேடிங்னாலுமே பொதுவாக F&Oன்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஆப்ஷன்ஸ் வந்து லேட்டர் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அந்த ஃபியூச்சர்ஸில் F&Oவில் இருக்க அந்த எஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூச்சர்ஸ், அதை வந்து இன்றைக்கி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்? ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்னதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties. ஒரு பையர் இருக்கார், ஒரு செல்லர் இருக்கிறாருன்னா 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு. என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டெலாம் நம்ம வாங்க போகிறோம்னு வச்சுங்க. அப்போ வீட்டில் லேண்டு வாங்குறாங்க, வீட்டில் லேண்டு வாங்க போகிறாங்கன்னா அந்த லேண்டு வாங்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அது சம்திங் லைக் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான். என்னென்னா, ஒரு மாதம் கழிச்சு இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த லேண்டை வந்து நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். அந்த வாங்கிக்கிறேன்னு சொல்கிறது வந்து சும்மா சொல்லாமல் இந்த ப்ரைஸில் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு ஒரு 10 லட்ச ரூபாய், அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் இந்த லேண்டை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடப்படும், ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. பட் இந்த லேண்டு வந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த ரேட்டு வந்து இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் இந்த லேண்டு விலை வந்து 3 மாதம் கழிச்சு ஏறி போச்சுன்னு வச்சுங்க, விலை ஏறிடுச்சு, சடனாக லேண்டு பக்கத்து ஒரு ஏர்போர்ட் ஏதோ வந்து 10 லட்ச ரூபா லேண்டு 30 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா கூட, 40 லட்ச ரூபாய்க்கு போனால் கூட, இவர் வந்து அந்த டைமில் 10 லட்சம் கொடுத்து தான் வாங்க போகிறாரு. ஏன்னா அதனால தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா? ஸோ சட்டப்படி செல்லும் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ அக்ரிமெண்ட் படி இவர் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு தான் வாங்க போகிறாரு. ஓகேவா? அதே மாதிரி தான் விலை ஏறினாலும் இறங்கிடுச்சுன்னா இவருக்கு நஷ்டம் தான் ஏன் வாங்குறவருக்கு. ஏன்னா வந்து விலை சப்போஸ் 10 லட்ச ரூபாய்க்கு இவர் வந்து அக்ரிமெண்ட்டில் போடுறாரு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, சடனாக ஏதோ விலை இறங்காது. சும்மா இப்போ லேண்டை பொறுத்த வரைக்கும் விலை பெருசாக இறங்காது, பட் ஸ்டாக்ஸ்லாம் அப்படி இல்லை, விலை எப்போ வேணால் இறங்கும். சப்போஸ் இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் விலை கீழே இறங்கினாலும் நீங்கள் வாங்க போகிறது என்னமோ அந்த 10 லட்சத்துக்கு தான். 8 லட்சத்துக்கே வந்தால் கூட லேண்டு 10 லட்சத்து தான் வாங்க போகிறீங்க. சரியா? அது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது, அதுதான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இங்கே வந்து கோல்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபியூச்சர்ஸில் வந்து நிறைய இருக்குது. கமாடிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இருக்குது. கோல்டு கூட உண்மையாகவே ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் இருக்குது. கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில்லாம் இருக்குது. இந்த சைடு ஈக்விட்டி சைடில் வந்தீங்கன்னா அதோடைய ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸில் வந்து அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்குது, SBI இருக்குது, HDFC, இது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கோல்டு எக்ஸாம்பிளாக பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே ABC ஜுவல்லர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கோல்டு வந்து 1 கிலோ கோல்டு அவருக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி 4500 ரூபாய் இருக்குது 1 கிராம் ஆஃப் கோல்டு. ஓகேவா? ஸோ 4500 ரூபாய்க்கு வந்து இந்த கோல்டை வாங்க போகிறாரு. பட் இன்றைக்கி அவர் வாங்க போதில்லை. அவர் எதிர்பார்க்கறது வந்து கோல்டு விலை நல்லா ஏற போகுது. ஒரு 3 மாதம் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 3 மாதம் கழிச்சு கோல்டு விலை வந்து அவர் 5000 6000 போயிடும். ஸோ இப்போயே நம்ம வந்து இந்த ப்ரைஸை வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 3 மாதம் கழித்து 4500 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ABC ஜுவல்லர் வந்து ஒரு பார்ட்டியை தேடுறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பார்ட்டி கிடைக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு டீலர் ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவரும் வந்து என்ன சொல்கிறாரு, ஓகே 4500 ரூபாயா 3 மாதம் கழிச்சா எனக்கும் சந்தோஷம் தான், நானும் உங்களுக்கு விற்கிறதுக்கு நான் ரெடி தான். ஏன்னா அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த 3 மாதம் கழிச்சு விலைலாம் இறங்க போகுது அப்படின்றத அவர் எதிர்பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ 4500 ரூபாயில் இருக்கிறது வந்து இன்னும் கீழே இறங்கி போயிடும், நல்ல ப்ரைஸஸ் ட்ராப் ஆகிடும். சாரி, ஆக்சுவலாக ரெக்கார்டிங் டைமில் அந்த பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸஸ் நிறையா வருது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது கொஞ்சம் ஒரு டே டைமில் எடுக்கிறேன். ஸோ வெளியே அவுட் சைடு நிறைய நாய்ஸஸ் இருக்குது, சாரி. ஓகே. ஸோ இவர் வந்து ஹாப்பியாக வந்து விற்கிறார். ஏன்னா வந்து 4500 ரூபாய்க்கு இவருக்கு வந்து இன்றைக்கி விற்றா அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டாலும் நாளைக்கு விலை இறங்கிடும். ஸோ ஒரு 4000 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா கூட எனக்கு 500 ரூபாய் லாபம். இவர் வந்து அதிகமான விலை கொடுத்து எங்கிட்ட வாங்கிப்பார், நாளைக்கு விலை இறங்கிட்டா கூட அதிகமான விலை கொடுத்து எங்கிட்ட இவர் வாங்கிப்பாருன்றத இவர் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அக்ரிமெண்ட்குள்ளே 2 பேரும் போகிறாங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இதில்.
ரெண்டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து இதில் பார்க்கலாம். ஒன்று வந்து விலை இப்போது ஏறின மாதிரி வச்சு பார்ப்போம். விலை ஏறிடுச்சு, 3 மாதம் ஆகுது, விலை ஏறிடுச்சு, 5000 ரூபாய் ஒரு கிராம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஏபிசி ஜுவல்லர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வந்து விலை ஏறும் தான் இல்லையா. ஸோ இங்கே ஏபிசி ஜுவல்லர் வந்து 4500 ரூபாய்க்கு வாங்க பிளான் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு கிராம் 4500 ரூபாய். இப்போ விலை ஏறுனதுனால அவருக்கு 500 ரூபாய் லாபம் வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 3 மாதம் முடிஞ்சவொடனே ஈவன் தோ கோல்டு ஜுவல்லருக்கு வந்து வெளியே 5000 ரூபாய்க்கு அந்த கோல்டை செல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட இவர் அக்ரிமெண்ட் போட்டதுனால 4500 ரூபாய்க்கு தான் இவர் விற்றாகணும். ஓகேவா. இவர் 4500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியே 5000 ரூபாய்க்கு விற்றுருவார் ஈஸியாக. ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு 5000 ரூபாய் போகுது இல்லையா. ஸோ இவர் வந்து 500 ரூபாய் லாபம் பார்த்துருவாரு. ஸோ 1 கிலோ தங்கம் வாங்குறாருன்றதுனால 5 லட்ச ரூபாய் லாபம் பார்க்குறாரு. ஓகேவா. ஸோ இங்கே சினாரியோ 2 இதில் பார்த்தீங்கன்னா விலை இறங்கிடுச்சுன்னு அசியூம் பண்ணுவோம். 4500 ரூபாயில் இருந்தது வந்து 4000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து யாருக்கு சந்தோஷம்? கோல்டு டீலருக்கு. ஏன்னா ஏபிசி ஜுவல்லர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணி ஆகணும், அவருக்கு வெளியே வந்து 4000 ரூபாய்க்கு கோல்டு கிடச்சா கூட இவர் வந்து அக்ரிமெண்ட் படி 4500 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணணும், வாங்கி ஆகணும் கோல்டை இல்லையா. ஸோ புரிஞ்சுட்டுக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒருத்தர் வந்து லாங் போகிறாரு, ஒருத்தர் வந்து ஷார்ட் பண்ணுறாரு மார்க்கெட்டை. கோல்டு மார்க்கெட் ஒருத்தர் லாங்கில் போகிறாரு, இன்னொரு வந்து ஷார்ட் பண்ணுறாரு. இப்போ மார்க்கெட் கீழே விழுந்ததுனால ஷார்ட் பண்ணவருக்கு ப்ராஃபிட். ஸோ ஷார்ட் செல்லிங்னா என்னென்னு போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அது இங்கே நடக்குது. கோல்டு ஜுவல்லர் என்ன பண்ணுறாரு, ஷார்ட் செல்லிங் பண்ணுறாரு. சாரி, கோல்டு டீலர் என்ன பண்ணுறாருன்னா ஷார்ட் செல் பண்ணுறாரு. கோல்டு ஜுவல்லர் ஏபிசி ஜுவல்லர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து லாங் போகிறாங்க. லாங் ஷார்ட்னான்னு தெரியும்ல, ப்ரைஸஸ் மேலே போகுதுன்னா நீங்கள் வந்து லாங் எடுப்பீங்க, ப்ரைஸஸ் கீழே வரப்போகுதுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ இப்போது இன்னும் சில அடிஷ்னல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். செட்டில்மெண்ட் ப்ராசஸ். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அது ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, கமாடிட்டியாக இருந்தாலும் சரி. செட்டில்மெண்ட் வந்து ஒன்று வந்து கேஷ் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. கேஷ் செட்டில்மெண்ட்னா நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான். ஓகேவா. ரியல் இது கூட நீங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. அக்ரிமெண்ட் அடிப்படையில் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு தேவைப்படலைங்க, எனக்கு வெறும் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் 500 ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கேன் ஒரு கிராமுக்கு. ஸோ 1 கிலோ தங்கத்துக்கு 5 லட்ச ரூபாய், அந்த 5 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னால் கூட கொடுத்துருவாங்க. ஓகேவா. நீங்கள் என்ன சொல்கிறது, டெலிவரி எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா, இன்கேஸ் டெலிவரி வேணும், எனக்கு தங்கம் வேணும் வீட்டுக்கு, எனக்கு தேவை பர்சனலாக அப்படின்னா டெலிவரியும் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அந்த டீல் எடுத்துக்கிறது தான். ஸோ பொதுவாக வந்து அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எதுவுமே நீங்கள் வந்து என்ட்ரு ஆகும்போது செட்டில்மெண்ட் வந்து கேஷ் செட்டில்மெண்ட்டா இல்லை டெலிவரி செட்டில்மெண்ட்டான்றது பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. இன்கேஸ் எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா தான் அது வந்து டெலிவரிக்கு செட்டில்மெண்ட்டு ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணல, நடுவிலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே வந்துட்டீங்க அந்த ட்ரேடை விட்டுனா அது வந்து கேஷ் செட்டில்மெண்ட் தான் எல்லாமே. ஓகேவா. அதான் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட். ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் டெலிவரி, கோல்டாக இருந்தால் கூட வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு வந்து டெலிவரிக்கே தராங்க. ஓகேவா. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன் இது. ஓகே. ஸோ மற்ற இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்னா இதுக்கு வந்து ஃபுல் மணி கண்டிப்பாக தேவைப்படாது. நான் ஃபுல் கேஷ் வேணுமா இதுக்கு, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் இல்லையா, 1 கிலோ தங்கத்துக்கு வந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பல லட்சம் வரும் இல்லையா. பட் இங்கே வந்து இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி கட்டிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, ஓகேவா. அந்த ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக ரிலையன்ஸ் வந்து 2200 ரூபாய் ஒரு ஸ்டாக்கோட விலைன்னு வச்சுங்க. ஸோ ஒரு லாட் ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா வெறும் 1.5 லட்ச ரூபா கட்டிட்டு நீங்கள் அந்த ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அது பேர் வந்து செக்யூரிட்டி டெபாசிட், இல்லைனா அதர்வைஸ் இட்ஸ் நோன் ஆஸ் மார்ஜின் மணி. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஏமாத்துறதுல இன்கேஸ் ஏதோ டிஃபால்ட் ஆகிடுச்சு, லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைமில் காசு தாங்கன்னா நீங்கள் தர முடியாது, நிறைய பேர் ஏமாற்றவும் செய்வாங்க. ஸோ ரெகுலேட்டரி பாடி வந்து ப்ராசஸ் சிம்பிளாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாலேயே ஒரு மார்ஜின் அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க, ஒரு மாதத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்டாக் மூவ் ஆகும், ஒரு இவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுமா, அப்போ எவ்வளோ லாஸ் வரும்னு பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் வந்துடாது. ஓகேவா. ஸோ அதனால் வந்து அந்த அமௌண்ட் இருந்தால் போதும், இந்த ட்ரேட் நீங்கள் என்ட்ரு ஆகலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா. வீக்கெண்ட் ஆமாம் சொன்ன மாதிரியே வந்து சில பேர் வந்து நினைப்பீங்க உடனே எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா. நான் சொன்னல, இப்போ போன எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம் 3 மாதம் வந்து எக்ஸ்பைரி டேட்டு. ஓகேவா. இதில் வந்து பொதுவாக ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் வந்து 3 மாதம் எக்ஸ்பைரியும் இருக்குது, 1 மாதம் எக்ஸ்பைரியும் இருக்குது. கமாடிட்டிஸ்க்கெலாம் வந்து 3 மாதம் இருக்குது, 1 மாதம் இருக்குது, 2 மாதம் எக்ஸ்பைரி இருக்குது. இன்னும்
6 மாதம் எக்ஸ்பைரிலாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்பைரி சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்பைரி மாற மாற கொஞ்சம் ப்ரீமியம் அமௌண்ட் மாறும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேட்லேருந்து, இன்கேஸ் நீங்கள் லாஸ் ஆகிட்டு இருக்கு, உள்ளே வந்துட்டீங்க, பை பண்ணிட்டீங்க, ஆனால் மார்க்கெட் கீழே போது லாஸ் ஆகுதுன்னா ஃபுல் எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணும்போது இன்னும் நிறைய லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ நீங்கள் எப்போ வேணால் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். லாஸஸ் எப்போ வேணால் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அது ஏன் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீங்கள் இல்லைனா கூட வேறு ஒருத்தர் கிடச்சிருவாங்க உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல. நீங்கள் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க, சப்போஸ் சமாளிக்க முடியல வெளியே வரீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமில் அது வரைக்கும் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஃபுல்லாக வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் வெளியே வந்த அப்புறம் சப்போஸ் மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நான் உள்ளே போனாங்க, பை பண்ணேங்க, மார்க்கெட் மேலே போன எதிர்பார்த்து பை பண்ணாங்கன்னா கீழே வந்துருச்சு, அதனால் பயந்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்த அப்புறம் மார்க்கெட் மேலே போனால் கூட நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா கூட அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ முக்கியமான விஷயம், ஃபியூச்சர்ஸில் வந்து லாட் சைஸஸில் தான் ட்ரேட் பண்ண முடியும். லூஸ் டெலிவரிஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஈக்விட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் போன பழைய வீடியோவில் கூட, ஈக்விட்டிஸில் வந்து லூஸ் குவான்டிட்டிஸ் அலோட் பண்ணுவாங்க. லூஸ் குவான்டிட்டினா ரிலையன்ஸ் வந்து 2000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுனா ஒரே ஒரு ரிலையன்ஸ் தான் எனக்கு வேணும்னா கூட ஒரே ஒரு 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை 10 ஸ்டாக் வேணும்னா 20000 ரூபாய் கொடுத்து 2000 டு 10 எவ்வளோ 20000 கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, மினிமம் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஒரு லாட்டு. ஓகேவா? அந்த ஒரு லாட்டில் மினிமம் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸில் வந்து ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 250 குவான்டிட்டி. ஓகே, ஒரு லாட்டு. ஸோ அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், 250 1 ரூபாய் ஏறிச்சுன்னா ரிலையன்ஸு உங்களுக்கு 250 ரூபா ப்ராஃபிட் வரும். ரிலையன்ஸ் 10 ரூபாய் ஏறிச்சுன்னா 2500 ப்ராஃபிட் வரும். அதே ரிலையன்ஸ் 10 ரூபாய் இறங்குச்சுன்னா 2500 லாஸ் வரும். ஆனால் நீங்கள் ஈக்விட்டிஸில் ஏதோ ஒரு குவான்டிட்டி மட்டும் வாங்கினீங்கன்னா 2500 ரூபாயில் 1 ரூபாய் ஏறிச்சுன்னா 1 ரூபாய் தான் லாபம். ஆனால் இதில் 250 குவான்டிட்டியாக இருக்கிறதுனால 250 ரூபா லாபம் நஷ்டம் பார்க்குறோம் ஒரு ரூபாய் மூவ்மெண்ட்டுக்கும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜீரோதா கைட்டில் போயிட்டு மார்ஜின்ஸ் செக் பண்ணுவோம். நான் ஜீரோதாவில் எப்படியும் ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் ஜீபூவில் தான் ட்ரேட் பண்ணுறேன். பட் ஒரு ஐடியாக்காக நான் காட்டுறேன் ஃபியூச்சர்ஸ்னால் எப்படி இருக்கும், அது எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம ரிலையன்ஸ் ஈக்விட்டியை முதல்ல பார்ப்போம். ரிலையன்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது 2205 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் நான் எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து 2211 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேசிக்கலாக வந்து எப்போவுமே ஒரு 5 ரூபா 6 ரூபா டிஃப்ரென்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ரைஸஸ், அது கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா 6 ரூபா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு 100 ரூபா மேலே போகுதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதுலேயும் 100 ரூபா தான் மேலே போகும். கூட 1 ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் போக போக, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைன்னு இங்கே ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்கள். பின்னா பை, எஸ்னா செல். ஓகே, இங்கே வந்து ஒரு குவான்டிட்டி அலௌடு. ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரெக்வயர்டு என்னமோ என்ன ப்ரைஸோ அதுதான். இப்போ லாங் டேர்ம்னு போடுறேன் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பொதுவாக ஈக்விட்டிஸ்னால். ஸோ 2205 தான் அது தேவையான அமௌண்ட்டு. ஓகேவா? பட் இதே வந்து ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் நான் பை பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து இது வந்து லாங் டேர்ம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பைரி வந்து ஜூன் மாதம் எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ நீங்கள் ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் போனீங்கன்னா ஆகஸ்ட்டில் எக்ஸ்பைரி ஆகிடும் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இது ஜூன் மாதத்தில் இருக்கா, ஜூன் மாதத்தை நான் காட்டுறேன். ஸோ இது வந்து 1,22,000 கேட்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 250 குவான்டிட்டிஸ்க்கு 2211 ருபீஸ்க்கு 2211 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தேவைப்படும். ஆனால் இவங்க கேட்குறது என்னமோ 1,20,000 தான். ஏன்னா சொன்னேன் இல்லையா, இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரிஜினல் ரிலையன்ஸை ட்ரேட் பண்ணல, அதோடைய கான்ட்ராக்டை தான் ட்ரேட் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் இருந்தால் போதுமானது. அதே இதே 250 குவான்டிட்டி வந்து நான் வந்து ரிலையன்ஸில் வந்து ஈக்விட்டிஸில் போடுறேன் பாருங்க. 250 எவ்வளோ கேட்குது? 5,50,000 ரூபாய் கேட்குது இல்லையா? வேறு ஒரு ஸ்டாக் கூட பார்ப்போம். இன்ஃபோசிஸ் பார்ப்போம். இன்ஃபின்னு சொல்லுவாங்க. இதில் இன்ஃபியோட ஸ்டாக் பாருங்கள் 1503 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே இன்ஃபி ஃபியூச்சர்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 1500, இதுவும் ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் எந்த ப்ரீமியம் டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி லூஸில் பை பண்ணலாம்.
ஓகேவா. ஆனால் இதில் வந்து லாட்ஸில் தான் பை பண்ண முடியும். ஓகேவா. ஒரு லாட்டோட குவான்டிட்டி வந்து சைஸ் வந்து 600 குவான்டிட்டி இது. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு வேரி ஆகும். எல்லாமே ஈக்குவல் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது குவான்டிட்டிஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா. ஒன்று 600 இருக்கும், ரிலையன்ஸில் பார்த்தா 250 தான் இருக்குது, அது மாதிரி. ஸோ இதுக்கு வந்து மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டு 1,74,000 கேட்குது ஃபியூச்சர்ஸில். ஆனால் இதே 600 வந்து இதில் பாருங்கள் எவ்வளோ கேட்குது, 9 lakhs கேட்குது ஈக்விட்டிஸில். ஸோ அவ்வளோ காசு இல்லைனா கூட நீங்கள் அதே 600 குவான்டிட்டியை வந்து ஃபியூச்சர்ஸில் மார்ஜின் அமௌண்ட் இருந்தால் போதும் ட்ரேட் பண்ணலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்கேஸ் நீங்கள் டெலிவரி எடுக்க போகிறீங்க, நான் வந்து எக்ஸ்பைரிக்கு அப்புறம் டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபுல் கேஷ் கொடுத்து தான் டெலிவரி எடுக்க முடியும். சொன்னல கோல்டு எப்படி டெலிவரி எடுக்கிற மாதிரி, அது மாதிரி ஸ்டாக்ஸையும் டெலிவரி எடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்தா தான் டெலிவரிக்கு கிடைக்கும் அந்த ஸ்டாக், இன்கேஸ் எக்ஸிட் பண்ண வெளியே வரும்போது. ஓகேவா. நீங்கள் டெலிவரி இப்போ நீங்கள் என்ட்ரா வரீங்க, பை என்ட்ரா வரீங்க, 1503 வாங்குறீங்க, 1000 எக்ஸ்பைரி அப்போ 1700 போயிடுறான். ஓகேவா. நீங்கள் அப்போ டெலிவரி எடுத்திங்கன்னா நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது ப்ரைஸ் என்னன்னா 1503 தான். ஆனால் 600 குவான்டிட்டிஸ் தான் தருவாங்க. அதுக்கு ஒரு குவான்டிட்டி கம்மியாகவும் அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை குவான்டிட்டி ஸ்டார்டிங்கில் ஒரு லாட் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு லாட்டாக எடுத்திங்கன்னா 600 குவான்டிட்டிஸ் தானே. 2 லாட்டாக போட்டிங்கன்னா 1200 குவான்டிட்டி. ஸோ மொத்தத்தில் அந்த ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் தான் 1503 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் இன்கேஸ் மார்க்கெட் 1700 இருந்தால் கூட டெலிவரி டைமில், ஏன்னா இந்த ப்ரைஸ் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதனால். இல்லை உங்களுக்கு கேஷ் செட்டில்மெண்ட் தான் வேணும்னா க்ளோசிங் பண்ணுற டைமில் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட்டு, ஒரு 1700 இருக்கா, அப்போ 200 ப்ராஃபிட் இருக்கீங்க, அந்த 200 மட்டும் இன்டூ 600 போட்டு கொடுத்துருவாங்க. புரியுது உங்களுக்கு? ஆல்ரைட். ஸோ இதோட கன்க்ளூஷனுக்கு வரும். ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்னால் என்னதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கால் ஆப்ஷன்ஸ்னால் என்னதுன்னு நம்ம சொல்லித்தர போகிறோம். ஓகேவா. ப்ளீஸ் டூ லைக் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்லேயே இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே ரிப்ளை பண்ணுவோம் என்ன டவுட் இருந்தாலும். ஓகேவா. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் ஏறும் போது நான் இன்னும் மோட்டிவேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.